ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கழுகை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட், சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ முழுமையாக பாருங்கள். மேபி என்னோட டேஸ்ட் உங்களுக்காக ஒத்து கூட போகலாம். ஓகே, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச பறவை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு மயிலை பிடிக்கும், சில பேர் எனக்கு குயில் பிடிக்கும், சில பேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறா பிடிக்கும் அப்படின்னுவாங்க. காரணம் ஏன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு, இல்லை எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படின்னுவாங்க. பட் என்னை கேட்டால் எனக்கு பிடிச்ச பறவை எதுன்னு கேட்டிங்கன்னா கழுகுன்னு சொல்லுவேன். கழுகு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் சில பேருக்கு கழுகு பிடிக்கும். ஏன் கழுகு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லீடர்ஷிப் உள்ள ஒரு பறவை எதுன்னு கேட்டிங்கன்னா அது கழுகு தான். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பண்போட இருக்கணும், நான் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கழுகை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குமே. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கு, நான் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்டா இருக்கணும், நான் எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கணும், நான் எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கு? எல்லார்கிட்டயுமே இருக்குல்ல. ஸோ யாரை கேட்டாலுமே ஆமா நான் எல்லாத்துலயுமே நம்பர் 1 இருக்கும்னு ஆசைப்படுறேன், நான் எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கும்னு ஆசைப்படுறேன் அப்படிவாங்க. ஆனா அதுக்கான ஸ்டெப் நீங்க என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா நான் கேட்கிற விஷயங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க அடுத்தவங்க செய்ய தயங்குற விஷயங்களை முதல் ஆளா நீங்க எதை செஞ்சிருக்கீங்க? கேள்விக்குறியில கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்க்கக்கூடிய 95% பீப்புள்ஸ் அதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு புதிய ஒரு மெத்தட் ஒன்றும் இல்லை, நம்ம சேனல்லே நான் புதுசாக ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன், பயங்கர சக்ஸஸ்ஃபுல் மெத்தடுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, இல்லை நான் சக்ஸஸ் அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரிமைனிங் உள்ளவங்களை என்ன நினைப்பாங்க, இதில் யாருக்காவது சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் பண்ணுறேங்க, யாருக்காவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் பண்ணுறேங்க அப்படின்னு நிறைய பேர். ஒரு 95% பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 95ங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேபி அதை விட அதிகமாக கூட இருக்கலாம், ஃபாலோவர்ஸா தான் இருப்பாங்க. முதல்ல உனக்கு நடந்தா நான் பண்றேன், இல்லாட்டி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. மோஸ்ட்லி இந்தியன் மென்டாலிட்டி எப்படிதான் இருக்குங்க. உங்களுக்கு வந்து இன்னொரு விதமா சொல்றேன். இப்போ ஒரு டிராபிக் சிக்னல், சரிங்களா? டிராபிக்ல வந்து ரோடு கிராஸ் பண்றதுக்காக எல்லாரும் பைக்ல நின்றுட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டிகள் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே நிக்கிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டிங்க வர்றது எதுவுமே ஸ்டாப் ஆகாது. நம்ம அந்த ரோட்டை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல யாராவது ஒருத்த முதல்ல ஒரு இன்ச் மூவ் ஆன பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவன் பின்னாடி மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. அவன் ஒரு இன்ச் மூவ் ஆனதான் அடுத்து மூவ் ஆவாங்க. அந்த முதல்ல யாரு அந்த ஒரு இன்ச் மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எவனாவது ஒருத்தன் வந்து எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா செயல்பட ஆரம்பித்தான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. அவன் எல்லா விதத்திலுமே ஃபர்ஸ்டா இருப்பான், ஜெயிப்பான். இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்காதுங்க. 100% சொல்றேன். அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நானா வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ல முன்னாடி வேகமா போவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்றதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் முன்னாடி இருக்கீங்க? உங்களை நீங்களே கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே தலைமை பண்பு வரதில்லை. அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கழுகு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த கைடன்ஸா கூட இருக்கும். ஓகே, பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே அவங்களோட பிரச்சனைங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்குங்க. ஆனா சொல்ல போனா பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயங்க. நம்ப முடியல. பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா கிளாரிஃபை பண்ணணும்னா ஒண்ணு பண பிரச்சனை அல்லது ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கும், இவ்வளவுதான். வேற பிரச்சனையே கிடையாது. இப்ப எனக்கு ஹெல்த்ல ப்ராப்ளங்க, இது எப்படிங்க பணத்துல வருமா ரிலேஷன்ஷிப்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணுலதாங்க வரும். உங்க ஹெல்த் பிரச்சனை அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அதை கியூர் பண்ண முடியும். அப்படி உங்களால கியூர் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான பணம் இல்லைன்னு அர்த்தம். இல்லையா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதனால டென்ஷன்ல உங்களால வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளிவர முடியாம இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 இதுக்குள்ளதான் அடங்குமே. இதோட அந்த சப் டிவிஷனா தான் எல்லாமே மாறுமே தவிர மெயினான ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்குமே. எத்தனை பேர் இந்த பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஃபேஸ் பண்றீங்க? நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா எனக்கு ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படின்னு ஓடி ஒளிய பார்ப்போம். இன்ஃபேக்ட் நானும் அப்படிதாங்க. நாளா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனைகள் வரும்போது பயப்படுவேன். எனக்கு ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வேலைக்கு போறப்ப கட்டுப்பாகும், எவன் என்ன பண்ணியிருக்கானோ, எவன் என்னோட கஸ்டமர் கால் பண்ணி என்னை திட்ட போறானோ, உங்களோட ஒர்க்கர் சரியா பண்ணலன்னு சொல்லி என்னை திட்டுவானோ, இவனுங்களால நான் திட்டு வாங்கணுமே அப்படிங்கிற டென்ஷனோடய ஆஃபீஸ் போவேன். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டெய்லி வந்து எனக்கு ஒரு பயமே வர ஆரம்பிக்கும். ஐயோ இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போனா இவனுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணி வச்சிருப்பானுங்க, கிளைண்ட்டுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனோடய போயிட்டு இருந்தேன். அப்ப எங்க வீட்டுல எங்க அம்மா சொன்னாங்க, எல்லாமே ஓகே தம்பி, ஏன் பயப்படுற, பிரச்சனையை கண்டு பயப்படாத, ஃபேஸ் பண்ணு அப்படின்னாங்க. ஏன்னா பயப்படுறதுனால அந்த பிரச்சனை விட்டு போகாது, இன்னைக்கு மறைஞ்சாலும் வேற ஒரு வழியில அதே பிரச்சனை பூதாகரமா தான் வரப்போகுது. ஸோ ஃபேஸ் பண்ணு அப்படின்னாங்க. ஓகே, அப்ப நம்ம ஃபேஸ் பண்ணலாமே அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை தானே வரட்டும்டா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துட்டேன். பசங்க எப்படினாலும் தப்பு பண்ணதான் போறானுங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. போக 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 நான் அவனுங்களை வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்.
பண்ணுங்கடா அப்படின்ட்டு விட்டே போக ஆரம்பிச்சேன். போக போக அவங்களும் நல்லா பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னோட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சது. ஸோ எப்ப நம்மளோட பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ வச்சுக்கோங்களேன், அப்பயே நம்மளோட பிரச்சனைகள் பாதியே குறைய ஆரம்பிக்கும். இது எனக்கு பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு ஸ்டோரி. என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணதே இந்த ஸ்டோரி தான். அதை நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஆக்சுவலி இந்த வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திரும்பியும் சொல்றேன். பறவைகளுக்கு மெயினான பிரச்சனை என்ன தெரியுங்களா? காத்து, மழை, புயல் இதெல்லாம் வரதுதான் பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தன்னை பாதுகாக்கிறதுக்காக பறவைகள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கூடு கட்டும். அந்த கூடு கட்டிட்டு கூட்டுல போய் உட்காந்துக்கும். தூக்கணாங்குருவில ஒரு படி மேல அந்த காத்து கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியான கூடா கட்டும். ஆனா கழுகு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கூடு கட்டாது. கழுகு முட்டை போடுற அளவுக்கு தான் கூடு கட்டுமே தவிர ரொம்ப சேஃப்டியா இடமெல்லாம் பார்த்தா கூடு கட்டாது. அப்ப கழுகுக்கு காத்தடிக்காதா, மழை வராதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மழை வரும், காத்து வரும். நமக்கு எப்படி பிரச்சனைகள் வர மாதிரியோ அது மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம போய் ஓடி ஒளிவோம் இல்லையா? அந்த மாதிரிதான் பறவைகளும் தான் கூண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கும். ஆனா கழுகு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா எதிர்த்து போக ஆரம்பிக்கும். மழை வருதா அதை எதிர்த்து பறக்க ஆரம்பிக்கும். சோ எந்த அளவுக்கு பறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேகத்துக்கு மேல பறக்கிற அளவுக்கு ஆயிடும். மேகத்துக்கு மேல போயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கழுகு மேல மழை தண்ணி படவே படாது. புயல் காத்து கழுகு ஒண்ணுமே பண்ணாது, அதுக்கு மேல பறக்க ஆரம்பிக்கும். இந்த குருவிக பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒளியிற வரைக்குமே காலம் புழுக்க ஒளிஞ்சுட்டே தான் இருக்கும். எப்ப கழுகு மாதிரி நம்ம அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனை எதுக்க ஆரம்பித்தோம்னா அதுல இருந்து நம்ம வெளியே வருவோம். சோ நான் கத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க, எதிர்த்து போராடுங்க. எதிர்த்து போராடி அந்த பிரச்சனையை விட்டு தாண்டி வெளியே வாங்க. அகைன் அந்த பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியற அளவுக்கு ஆக ஆரம்பிக்கும். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை கொடுன்னு சொல்லி கடவுள் கிட்ட வேண்டாதீங்க. அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறனை எனக்கு கொடுன்னு சொல்லி வேண்டுங்க. எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை வரும், நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் ரொம்ப பெருசா மண்டை குழப்பிக்காதீங்க. உங்களால முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க. முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. அது உங்களை எல்லாத்துலயுமே முன்னேற்றி செல்ல ஆரம்பிக்கும். கழுகு பாத்தீங்கன்னா எனக்கு ஏன் கழுகு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழுகு எல்லா பறவைகளை மாதிரிலாம் இருக்காது. தான் வாழ்க்கையே கழுகுக்கு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போராட்டம் தான். சிம்பிளா சொல்லட்டுமா, கழுகோட வாய்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் வாழ்நாள் வெறும் 40 வருஷம் தாங்க. ஆனா கழுகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வருடங்கள் உயிரோட வாழும். என்னடா 40 வருட கழுகு 80 வருடம் வாழும் கேட்டீங்கன்னா, கழுகுக்கு வயசாக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அகல் அப்படி பெருசா அந்த மூக்கு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பெருசா வளைய ரொம்ப தட்டிமனாக ஆரம்பிச்சிடும். அதோட ரெக்கையெல்லாம் ரொம்ப பெருசாக ஆரம்பித்து அதனால பறக்க முடியாத நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். அதோட நெஞ்சு எலும்பு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பெருசா ப்ராட் ஆயிரும். அதனால வெயிட் அதனால கரெக்டா போய் எடுக்க முடியாத சூழ்நிலை வரும். அப்ப அந்த கழுகுனால பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுலேயே சாகக்கூடிய நிலைக்கு வந்துடும். ஆனா கழுகு என்ன பண்ணுன்னு கேக்குறீங்கன்னா, எல்லா கழுகும் கிடையாதுங்க, சில கழுகு. நிறைய கழுகு இதுல இருந்து மீள முடியாம செத்துரும். சில கழுகுங்க என்ன பண்ணா ரொம்ப உயரத்துக்கு பறந்து போய் பாறையில் அதோட நெஞ்ச தடால் சடால் சடால் அடிச்சு 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 அதோட எலும்பு அதுவே உடைக்கும். தன்னோட மூக்கு இருக்கு இல்லைங்களா, பாறையில் அடிச்சு 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 மூக்கு எலும்பு அதுவே பிச்சுக்கும். தன்னோட இறகுகள் ஒவ்வொன்னா அதுவே பிச்சு 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 போடும். நரக வேதனை அதை அனுபவிக்கும். கிட்டத்தட்ட 6 மாசம் இது அந்த மலை உச்சியில சாப்பிடாம கொள்ளாம இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, புதிய அகல் அதுக்கு முளைக்க ஆரம்பிக்கும். அழகு அதோட புதிய ரக்கை முளைக்க ஆரம்பிக்கும். அதோட எலும்புகள் திரும்பியும் ஸ்ட்ராங்கா ஆக ஆரம்பிக்கும். அப்ப அது பாத்தீங்கன்னா மறுஜென்மம் எடுத்த கழுகா திருப்பி பறக்க ஆரம்பிக்கும். திரும்பியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 ஆண்டுகள் உயிர் வாழும். நம்மளும் இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளும் 40 வயசு அவ்வளவுதான் செத்து போயிருவோம். அதாவது 40 வயசுல செத்துருவோம்னு சொல்ல வரலைங்க, 40 வயசுங்க நம்ம ஆயுள் காலம் தான். எப்ப உங்களுடைய வாழ்வையும் சாவையும் நீங்க தீர்மானிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க புதுசா பிறவி எடுப்பீங்க. வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணி அடிச்சு உடைச்சு இடையில நிறைய கஷ்டப்படுவீங்க, நிறைய துன்பப்படுவீங்க, கொடூரமான வலியை சமாளிக்க வேண்டியது வரும். வாழ்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா சுலபமா கிடைச்சிடாதுங்க. நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம அடையணும்னா சுலபமால அது எதுவுமே கிடைக்காது. அதுக்கு நீங்க போராடணும், கஷ்டப்படணும், அழுகணும், போராடணும், திரும்பி கஷ்டப்படணும், திரும்பி அழுகணும், அடிப்படணும், தொடர்ந்து தோக்க ஆரம்பிப்போம், எந்திரிக்கணும், தொடர்ந்து போராடிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஜெயிப்பீங்க. சோ எனக்கு ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கல, நான் ஆசைப்பட்டது எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த 40 வருஷத்துல சாகிற கழுகு மாதிரி தான். நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சீங்கன்னு அர்த்தம். இல்ல நான் பாத்தீங்கன்னா அந்த 40 வயசு கிடையாது, 80 வயசு வரக்கூடிய கழுகு மாதிரி என் வாழ்க்கையை நானே செதுக்குறேன்னு சொல்லி அஜித் சார் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி நீங்களே உங்களை செதுக்குனீங்கன்னா தொடர்ந்து போராடுங்கன்னா ஜெயிப்பீங்க. ரொம்ப உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி போர் அடிச்சுட்டு நினைக்கிறேன். பட் எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கான ஒரு வீடியோன்னு இது சொல்லலாம், உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு இந்த வீடியோ பிடிச்சி பயன்பட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஒருத்தருக்காக நன்றி. யாருக்கு பிடிச்சிருக்கோ மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.